ரைட். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த விடயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபீல்டு செட். சரி, இப்போ நான் பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா இந்த ஃபீல்டு செட்டும் இந்த லெஜெண்ட். சரியா, இந்த லெஜெண்ட் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம். இந்த ஃபீல்டு செட் அடுத்தது வந்து லெஜெண்ட் என்ற விடயம், இந்த ரெண்டையும் இப்போ பார்ப்போம். சரியா, ஸோ இப்போ அதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஒன்றை நான் என்ன செஞ்சிருக்கேன், டிசைன் பண்ணிருக்கேன். சரியா, இப்போ அதுக்குரிய கோடிங்க பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க ஃபுல் நேம் இருக்கு, அது மாதிரி ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு, அதோட இன்புட் டைப்பும் டெக்ஸ்ட் இருக்கு. இனி அடுத்தது வந்து செலக்டிவ் ஸ்ட்ரீம் போட்டு நம்ம இப்படி செலக்ட் பண்ணி செய்வதற்காக இப்படி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு நார்மலா ஒரு ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணிருக்கோம். இப்ப இந்த ஃபீல்டு செட் அப்படிங்கிறது எதற்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஃபீல்டு செட் எதற்காக யூஸ் பண்ணோம்னு கேட்டா, ஸோ நம்மளுடைய இந்த ஃபார்ம் இருக்குதான், இந்த ஃபார்மை சுத்தி ஒரு போர்டர் ஒன்று வரும். இந்த ஃபார்மை சுத்தி நமக்கு என்ன வரும்னு கேட்டா ஒரு லைன், ஒரு போர்டர் வரும். ஏன்னு கேட்டா சில வெப்சைட்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரிவா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது சில ஃபார்முகளை பார்த்தோம்னு சொன்னா அந்த பிரிச்சு வச்சிருப்பாங்க, மேல ஒரு பகுதி கீழே ஒரு பகுதின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பிரிச்ச பகுதிகளை காட்டுறதுக்காக ஒரு லைன் இருக்கு. இப்படி இதுல வந்து ஒரு லைன் வரும், இப்படி வளர்ச்சி வந்து என்ன வரும், ஒரு போர்டர் மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன கொடுப்போம்னு சொன்னா ஃபீல்டு செட்ங்கிறத கொடுப்போம். அதை நம்ம எங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் டெக், இந்த ஃபார்ம் டெக்குக்கு அடுத்த லைன்லயே கொடுப்போம். இந்த ஃபார்ம் டெக்குக்கு பாருங்க அடுத்த லைன்ல கொடுப்போம் பாருங்க. ஃபீல்டு செட் லைக் பாருங்க, ஃபீல்டு செட். சரியா, கொடுத்துட்டோம். இதே ஃபீல்டு செட் நம்ம எப்படி நம்ம அந்த ஃபார்முக்கும் அடுத்த லைன்ல தான் நம்ம ஃபீல்டு செட் கொடுத்துருக்கோம். சரியா, நல்லா கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் எக்ஸாமுக்கு வார விடயங்கள். சரியா, ரைட், கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க லாஸ்டா இந்த ஃபார்ம் முடியுது தானே பாருங்க, லாஸ்டா என்ன இருக்கு பாருங்க, இந்த ஃபார்ம் முடிகிற இடம், அதுக்கு மேல வந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அந்த ஃபீல்டு செட்டை வந்து நாம முடிக்கணும். அந்த ஃபீல்டு செட் என்ன செய்யணும், முடிக்கணும். அப்புறம் ஜஸ்ட் கிளிக் பண்ண பாருங்க, இது ஃபார்ம் ஆரம்பிச்சு முடியுது, அதுக்கு அடுத்த லைன்ல பாருங்க என்னன்னா ஃபீல்டு செட் இருக்கு. அந்த ஃபீல்டு செட் என்ன செய்யுது, ஆரம்பிச்சு முடியுது. சரி, நான் ஜஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணிட்டு நான் இந்த ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா பாருங்க நமக்கு ஒரு லைன் வந்திருக்கு, பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் வந்திருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபீல்டு செட்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு தரக்கூடிய அந்த ஒரு ஃபார்ம் டிசைன்ல வந்து இப்படியான அந்த ஃபீல்டு செட் ஒரு லைன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். சில நேரம் அந்த ஃபீல்டு செட்டுக்கு உள்ள வந்து ஒரு ஹெட்டிங் விட்டுருப்பாங்க. அந்த ஃபீல்டு செட் இருக்கு தானே, அது உள்ள வந்து சில நேரம் வந்து ஒரு நான் வந்து பாருங்க ஒரு H2 டேக்கை யூஸ் பண்ண, ஒரு H2 டேக்கை யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறோம். H2 டெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், சரியா, தட் இஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்ம்ஸ் சும்மா போறேன், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஃபார்ம்னு போறோம், ஒரு தலைப்பு. சரியா, பாருங்க அந்த ஃபீல்டு செட் அதுக்கு அடுத்ததா தான் நான் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க, நமக்கு அப்படி ஒரு தலைப்பு ஒன்று வந்து பாருங்க, நம்ம அதுக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஃபார்ம்னு சொல்லி நமக்கு ஒரு தலைப்பு வந்து சரி, ஒரு ஹெட்டிங் மாதிரி வந்துட்டு நம்ம விரும்பினா அந்த அந்த ஹெட்டிங் டேக் இது வந்து இப்போ நமக்கு அந்த ஃபீல்டு செட்டுக்கு உள்ளதானே இருக்கு இந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஃபார்ம்ங்கிறது. சில நேரம் மாதிரி சில எக்ஸாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வெளியும் இருக்கும், அந்த ஃபீல்டு செட்டுக்கு வெளியே இருக்கும். அதாவது இப்படி இருக்கும் பாருங்க, இந்த H2 டேக் இருக்கு தான், இது அப்படியே நான் இதை எடுக்கிறேன், எடுத்துட்டு சரியா அதை வந்து இந்த ஃபீல்டு செட்டுக்கு மேல போறோம் பாருங்க, இப்படி படத்தை போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டு செட்டுக்கு மேல போட்டுருக்கோம். சில நேரம் இப்படியும் பாருங்க எக்ஸாம். இதை வந்து நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா இப்படி வந்து பாருங்க ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஃபார்ம் வந்து. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த போர்டர் வருது. அப்ப எந்த இடத்துல அது வருது, அந்த ஃபீல்டு செட்டுக்கு மேல இருக்க கீழே இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க அந்த எக்ஸாம்ல வந்து பாக்கலாம். இந்த சரி, அந்த ஸ்டூடெண்ட் ஹெட்டிங் வந்து இப்ப இன்னொன்று சொல்லலாம் என்ன, இப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப லெஜெண்ட் டெக் வந்து எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னா இந்த ஃபீல்டு செட் இருக்குதான், இந்த ஒரு வளர்ச்சி நமக்கு ஒரு லைன் ஒன்று வந்துருக்கு, அந்த ஸ்கேம் போர்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த போர்டர்ல வந்து ஒரு தலைப்பு மாதிரி வருது, நான் செய்து காட்ட வழங்கும் அப்படின்னு இந்த ஃபீல்டு செட்டுக்கு உள்ள வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டா லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி நாம ஒரு டெக்கை ஓபன் பண்ணி அந்த டெக்கை வந்து என்ன செய்யணும்னா க்ளோஸ் பண்ணணுமா, லெஜெண்ட் டெக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். ரைட், க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப இதுக்குள்ள வந்து நான் என்ன டைப் பண்ண போறேன்னு சொன்னா
டைப் இந்த லெஜெண்ட் டெக்குள்ள வந்து நான் என்ன டைப் பண்ணேன்னா டைப் யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டைப் யுவர் டீடைல்ஸ் கொடுக்குறேன். சரியா? இந்த லெஜெண்ட் டெக்குள்ள பாருங்க, ஃபீல்டு செட்டுக்கு அடுத்தது லெஜெண்ட் டெக், அதுக்குள்ள வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், டைப் யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா இதை சர்வ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண நல்லா கவனிச்சுக்கணும். பாருங்க நமக்கு என்ன டைப் யுவர் டீடைல்ஸ் சொல்லி இப்படி நமக்கு ஒரு அந்த ஃபீல்டு செட்டுக்கு வந்து ஒரு தலைப்பு மாதிரி வந்துருக்கு. இது வந்து உங்களுக்கு அந்த தரப்பட்ட ஃபார்ம்ல இருக்கா, எக்ஸாம்ல அந்த தார ஒரு ஃபார்ம் டிசைன்ல வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். சரியா? பார்த்தா அதெல்லாம் வந்து பார்த்து நீங்க ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா இந்த ஃபீல்டு செட் அடுத்து வந்து லெஜெண்ட் டெக்ஸ்ட் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ அடுத்தது பாப்பா என்னன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் ஏரியா. இதுவும் வந்து இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த டெக்ஸ்ட் ஏரியாங்கிற விடயங்களும் வந்து கட்டாயமா வருது எக்ஸாமுக்கு. இந்த டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லக்கூடியதும் வந்து எக்ஸாமுக்கு வருகிறது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? நான் வந்து இதுலயே யூஸ் பண்ணேன். சரி, இதுலயே வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இந்த ஃபீல்டு செட்டுக்கு உள்ளேயே நான் யூஸ் பண்றேன். சரியா? நான் வந்து ஒரு பிஆர் டெக் போறேன். சரியா? பிஆர் டெக் போட்டுட்டு நான் இன்னொரு பிஆர் டெக் போறேன். என்னன்னா இங்கேயே யூஸ் பண்ணுவோம். இந்த சப்மிட் இருக்குதான், இந்த சப்மிட்டுக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணேன்னா சப்மிட்டுக்கு மேலேயே நான் என்ன செய்யணும்னா ஓகே இன்னொரு பிஆர் டெக்கை போட்டுட்டு ரைட், அதாவது செலக்ட் இந்த செலக்டுக்கு கீழே நான் என்ன செஞ்சேன், 2 பிஆர் டெக் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது பிஆர் டெக்னா கொஞ்சம் கீழே வரணும். இவடுத்து நான் என்ன செய்ய பண்ணு கேட்டா டைப் யுவர் comments அப்படின்னு கொடுத்தேன். சரியா? டைப் யுவர் comments அப்படின்னு கொடுத்தேன். சரியா? கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இதை சர்வ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நமக்கு என்ன எங்க இருக்குன்னு கேட்டா நிறைய பாருங்க டைப் யுவர் comments அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு இந்த சப்மிட் பட்டன்ஸ் வந்து அதுக்கு பக்கத்துலயே இருக்கு. அப்போ இந்த சப்மிட் பட்டனை வந்து நம்ம கீழே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிஆர் டெக்கை யூஸ் பண்ணணும். அப்போ நான் இந்த சப்மிட் பட்டனுக்கு நான் என்ன செய்யணும் கேட்டா இவிடத்த ஒரு பிஆர் டெக் நான் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிஆர் டெக் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ அதை என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பிஆர் டெக்கை யூஸ் பண்ணது காரணமாக அந்த சப்மிட் பட்டன்ஸ் வந்து நமக்கு கீழே வந்துடும். ரைட்? ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்போ டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியாங்கிற அந்த டெக்குக்கும் ஸ்டார்டும் இருக்கும் இண்டும் இருக்கும். சரியா? அப்ப அதனால நம்ம டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் கேட்டா அதை முடிப்போம். டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துட்டு நம்ம முடிப்போம். சரியா? ஆரம்பிச்சு முடிச்சிருக்கோம். ரைட்? இப்போ நான் ஜஸ்ட் வந்து இதை சர்வ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இங்க டெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள டைப் பண்ணலாம். இந்த இதுக்குள்ள டைப் பண்ணலாம். டைப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இது வந்து இதைத்தான் நம்ம என்ன செய்யலாம் டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்றோம். சரியா? டெக்ஸ்ட் ஏரியான்னு நமக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம அதுக்குள்ள என்ன செய்யலாம் டைப் பண்ணலாம். ரைட்? இப்ப இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் வந்து நிறைய பண்புகள் இருக்கும். அதுல ஒரு முக்கியமான பண்பு தான் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்து நிறைய பண்புகள் இருக்கும். அதுல ஒரு முக்கியமான பண்புன்னா நேம். சரியா? நேம்ங்கிற பண்பு இருக்கும். நேம்ங்கிற பண்புக்குள்ள வந்து நம்ம உதாரணத்துக்கு வந்து நான் கமெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்றேன். நேம்ங்கிற ஒரு பண்பு இருக்கும். அது கட்டாயமா இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நேம்ங்கிற பண்பு ஒன்று நாம கொடுக்கணும். இனி மேலதிகமாக நமக்கு என்ன பண்புகள் வரும் அப்படின்னு சொன்னா சரியா ரோ அப்படின்னு சொல்லி பண்புகள் இருக்கும். ரோஸ் அப்படின்னு சொல்லி ரோன்னு சொன்னா நமக்கு அந்த கிடையா வரணும். கிடையா எத்தனை லைன்ல வரணும் பண்ணிட்டு உதாரணத்துக்கு வந்து நான் ரோ அப்படின்னு போட்டு 3 என்ன கொடுக்குறேன். சரியா? ரோ அப்படின்னு போட்டு என்ன கொடுத்துருக்கேன் 3 என்ன கொடுத்துருக்கேன். சரியா? கொடுத்துட்டு இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க இந்த டெக்ஸ்ட் ஏரியா இந்த பகுதியை பாருங்க. சரியா? ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க அதனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அந்த அகலத்துல வந்து அந்த உயரத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? எத்தனை ட்ரோன் இப்படி கிடையா வாரது தான் நம்ம என்ன சொல்லுவோம் ட்ரோன் சொல்லுவோம். அது என்ன செய்யணும் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க நான் இப்ப அது 3 கொடுத்ததுக்கு பதிலாக நான் ஒரு 6 அப்படின்னு கொடுத்தேன். ரோஸ் வந்து இப்ப 6 கொடுத்தேன்.
ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க இன்னும் அது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது ஹைட் வந்து என்ன செய்யணும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா அது 6 ட்ரோ வார மாதிரி இருக்கு. நான் பாருங்க டைப் பண்ணேன், 1 ட்ரோ 2 ட்ரோ 3 ட்ரோ 4 ட்ரோ 5 ட்ரோ 6 ட்ரோ டைப் பண்ணிக்க நான் டைப் பண்ணிக்கிற இந்த ட்ரோ பாருங்க, 1 ட்ரோ 2 ட்ரோ 3 ட்ரோ 4 ட்ரோ 5 ட்ரோ 6 ட்ரோ இப்படி இதைத்தான் நம்ம அந்த ட்ரோன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அதை நான் வந்து இப்ப அவளுக்கு பெரிதா கொடுக்காம ஒரு ஜஸ்ட் ஒரு 3 அப்படின்னு கொடுத்தேன். இன்னொன்று வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்னு சொன்னா கோல்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கோல்ஸ்னா இப்படி நிலை கூத்தாவாரு கொலம்ஸ்னு, அதை வந்து நான் இப்ப எப்படி கொடுக்கணும்னு சொன்னா ஒரு 6 அப்படின்னு கொடுத்தேன். சரியா? கோல்ஸ் வந்து நான் எப்படி கொடுத்தீங்கன்னா 6 அப்படின்னு கொடுத்தேன். பாருங்க அந்த அகலத்துல வந்து அதிகரிக்கும். பாருங்க இப்படி இருக்கு. அந்த ரீஃப்ரெஷ் பண்ணுச்சுன்னா பாருங்க சின்னதாயிட்டேன், கோல்ஸ் வந்து சின்னதாயிட்டு. இப்ப நான் வந்து இது ஜஸ்ட் இந்த 6 கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு 20 அப்படின்னு கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் எப்படி போடுறேன் பாருங்க, அந்த அகலத்துல அந்த உயரத்துல எல்லாம் அந்த அகலத்துல அதிகரிச்சுட்டு போகுங்க. அதே மாதிரி பாருங்க அந்த 20க்கு பதிலாக நான் ஒரு 30 அப்படின்னு கொடுப்பேன். 30 அப்படின்னு கொடுத்தா இன்னும் நமக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அகலத்துல அதே இருக்கு. அப்ப ட்ரோ கோல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள வந்து நேம்ங்கிறது வந்து கட்டாயம். அதே நேரம் வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து எப்படி வச்சுக்கணும். சரியா? இது ஆரம்பிச்சு முடியுது. பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி பண்புகளை பயன்படுத்தலாம். பிளேஸ் ஹோல்டருங்கிறது அது நிறைய எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணலாம். சரியா? பிளேஸ் ஹோல்டர் அது டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளேயும் வந்து அதிகமா பயன்படுத்துவார்கள். அதாவது இதுக்குள்ள நான் பிளேஸ் ஹோல்டருக்குள்ள என்ன டைப் பண்ண போறேன்னு சொன்னா டைப் யுவர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். சரியா? இப்படி நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். இதை நான்